சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் 6வது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை என்னவென்றால், 18 வருஷம் 20 வருஷமாக நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். வேலை செஞ்ச எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கணும், அரசாங்கம் சொல்லக்கூடிய சட்டப்படியான சலுகைகள் கொடுக்கணும். இப்படிப்பட்ட கோரிக்கையை முன்வைத்து இங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. 1ஆம் தேதியிலிருந்து இவங்களை வேலைக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு மாநகராட்சியினுடைய ஆணையர் அறிவிப்பு வெளியிட்டதனுடைய விளைவு அந்த போராட்டம் 1ஆம் தேதியிலிருந்து இங்கே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்களுடைய கோரிக்கை என்பது என்ன? சாதாரண கோரிக்கை. ஒரு தொழிற்சங்கம், ஒரு தொழிலாளியுடைய கோரிக்கை தான் இது கோரிக்கை. ஒரு தொழிலாளி ஒரு நிறுவனத்திலோ ஒரு வேலை இடத்திலோ 2 வருடங்கள், அதாவது வருடத்துக்கு 240 நாட்கள் வீதம் 2 வருடங்கள் 480 நாட்கள் வேலை செஞ்சால் இவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் இவங்க கேட்குறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இவங்க 20 வருஷத்துக்கு மேலே 25 வயசில் வேலை செஞ்சவங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட 50 வயது ஆகிறது. 50 வயதில் வேறு எங்கள் கான்ட்ராக்டில் வேலை எடுப்பாங்களா? அரசாங்கம், தமிழக அரசாங்கம் தூய்மை பணியாளர் கான்ட்ராக்ட் முறைக்கு தள்ளி இருக்கிறாங்க. அப்போ கான்ட்ராக்ட் முறையில் 50 வயது ஆகக்கூடிய இவர்களை கான்ட்ராக்டில் எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. ஆனால் தூய்மை பணியாளர்களுடைய வேலை என்பது என்ன? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஆனால் நம்ம பேசுகிறோம், நாட்டில் கடைக்கோடி, அதாவது இராணுவத்தில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரரை நாட்டுக்காக பாதுகாக்கிறாங்க, அவர் நாட்டுக்கு சிறந்த சேவை செய்கிறாரு அப்படிலாம் ஆட்சியாளர்கள், ஓட்டு கட்சி அரசியல்வாதிகள் எல்லாம் பேசுறாங்க. ஆனால் உண்மையிலே நாட்டையும் தெருவையும் ஒவ்வொரு வீட்டையும் சுத்தமாக பாதுகாப்பது யாருன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் தான். இந்த தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா ஒவ்வொரு தெருவும் நாரி போயிடும், சுகாதாரம் சீர்கெட்டு போயிடும். இப்படி சுகாதாரத்தை பேணி பாதுகாக்கின்ற இந்த தூய்மை பணியாளர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு நடுத்தருவுக்கு வந்திருக்குது. இதற்கு யார் காரணம்? இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் தான் காரணம். இந்த திமுக அரசாங்கம், திராவிட மாடல் என்று பேசக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் ஆட்சியில் இல்லாத போது நான் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுறேன், பணி நிரந்தரம் செய்கிறேன் அப்படிதான் சொன்னாங்க. இவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஆசிரியர்களுக்கும் சொன்னாங்க, அரசு ஊழியர்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாங்க. ஆனால் சொன்ன கோரிக்கை எதையும் இவர்கள் நிறைவேற்றவில்லை. இதற்கு மாறாக தனியார் மயம், தாராளமயம் என்கின்ற கொள்கையை உயர்த்தி பிடித்து எல்லா இடங்கள்லையும் கான்ட்ராக்ட் மயத்தை ஊக்குவிக்கிறாங்க. அந்த கான்ட்ராக்ட் மயத்தினுடைய விளைவு தான் இன்னைக்கு துப்புரவு பணியாளர்களுடைய அவர்களுடைய வேலை இழந்து இன்னைக்கு கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வேலை இழப்பு என்பது அந்த தொழிலாளிக்கு நேரடியாக கொடுக்கக்கூடிய தண்டனை. வேலை இன்னையிலிருந்து வேலை இல்லைன்னு சொன்னால் அவன் தொழிலாளி, அவன் சம்பளம் வராது. சம்பளம் வரலன்னா அவன் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அதாவது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் பட்டினி கிடந்து சாக வேண்டிய நிலைமைக்கு இந்த அரசாங்கம் தள்ளி இருக்குது. அப்போ ரெண்டு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மட்டும் இங்கே போராடுறாங்க. 2 மண்டலத்தில் மட்டுமே 3000 தொழிலாளர்கள்னா 15 மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அத்தனை பேருடைய குடும்பங்கள் இன்னைக்கு பட்டினி கிடந்து செத்து கொண்டிருக்காங்க. அப்போ அதுக்கு யார் காரணம்? இந்த திராவிட மாடல் அரசாங்கம் தான் காரணம். அப்போ திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு மக்கள் அதிகாரம் சார்பாக நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்யணும், உடனே அவர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுக்கவில்லை என்றால் மக்கள் அதிகாரத்தின் சார்பாக தொடர்ச்சியான போராட்டங்களை தமிழகம் முழுவதும் எடுத்துக்கொண்டு செல்வோம் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் அதிகாரம், சென்னை மாவட்ட செயலாளர் ஆனந்தன்.